டேய் எவ்வளவு நேரம் அங்கே சொரிஞ்சிட்டு இருப்ப? நல்ல ஃபிட்டிங்கான ஒரு டிராயர் வாங்கி போடுறா. ஜிங்ஜாக், பெண்களுக்காக வரலாறுல போர் எப்படி நடந்துச்சோ, சரக்குக்காக அதுவும் ஒரு பீர் பாட்டிலுக்காக நான் பண்ண போற போர் வரலாறுல நான் பூத்தோன்னா பௌஷோ தின்ற மாதிரி இருக்க போகுது. வந்து சாட்சி கையெழுத்து போடுவா. முடியாது, நான் போறேன். வாடா வா. போடாங்கட்டு. எதுக்குப்பா பிரஷ் வச்சுக்கிட்டு ஆபீஸ் வந்த? என்ன மாமா பண்றது, ஒரே பிஸி, அதான் பிரஷ் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் வந்துட்டேன். சரி, எதுக்கு வந்த? கை கால்லாம் ஒரே வலியா இருக்குது, அதான் நீ அமைக்க விடுன்னு வந்தேன். உடம்பெல்லாம் கொழுப்பு தாண்டா உனக்கு. இல்லனா என்ன, ஆபீஸ்க்கு எதுக்கு வருவாங்க? நாமினேஷன் பண்றதுக்கு. என்னது, நீயும் நாமினேஷன் பண்ண போறியா? நீயும் சந்தூர் போட ஷாக் ஆகுற. ஆட்ல வர மகேஷ் பாபு மாதிரி நாமினேஷன் போட தான் வந்தேன். சட்டம் என்ன சொல்லி இருக்கு? ஆர்டிகல் 21 பாத்தீங்கன்னா ரைட் டு லீவ்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுவும் இது ஒண்ணுதான். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்கு மாமா. நைட்டு 4 அரசியல் படம் பார்த்து இந்த டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு ஃப்ளோ? மாமா டைம் இல்ல, அர்ஜென்ட்டா நீ நாமினேஷன் போட வச்சிட்டீனா மக்கள் கிட்ட போய் மோட்டிவேஷன் பண்ணிட்டு சும்மாவே நம்ம ஊர்ல நிலைமை சரியில்லை, எவன் எந்த பாட்டுல இருப்பானே தெரியல.